அட என்ன அடி இன்னைக்கு அப்படின்னு என்ஜாய் பண்ற மாதிரி நம்மளுடைய விராட் கோலிலேருந்து ஆரம்பிச்சு கௌதம் கம்பீர்லாம் கமான் மை டியர் பாய்ஸ் அப்படின்னு அவங்க என்ஜாய் பண்ண மொமெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உண்மையாகவே டே 4 வந்துட்டு லிஃப்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே 4 நடந்த முக்கியமான சம்பவங்களை பார்க்க போகிறோம். எஸ் கேஎல் ராகுல் ஒரு கிரிட்டி பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அவருடைய அந்த இன்னிங்ஸ் வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ரன்ஸை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா இந்த சீரீஸில் முதல் மேட்சை விளாடுறாரு. இவ்வளவு அற்புதமாக பேட்டிங் பண்ணுறாரு. பேட்டிங்கை சொல்கிறேன், முதல் பேட்டிங் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேட்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம வாயை புழக்கிற மாதிரி ஒரு பேட்டிங் அவர் ஒரு பக்கம் காட்ட, இவங்க ரெண்டு பேருடைய இந்த இன்னிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நடந்தது தான் ஆக்சுவல் சம்பவமே. ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்லாம் டப்பு புட்டு புட்டுன்னு கிளம்பி போயிடுவாங்க. ஜடேஜாவே வந்து நிறைய பேர் வந்து சரி ஓகே சீக்கிரம் காலி பண்ணிடலாம் தான் நினச்சிருப்பாங்க. பட் ஜடேஜா ஆடின ஆட்டங்கிறது வந்து கேஎல் ராகுல் ஆடின மாதிரியே வந்து உண்மையாக ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ். ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஒரு ஹாஃப் செஞ்சுரிங்கிறத தாண்டி செஞ்சுரியை நோக்கி போகும்போது ரெண்டு பேரும் அவுட் ஆயிருந்தாலும் கூட கன்சியூம் பண்ண நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த டே ஃபுல்லுத்தையுமே வந்து யூஸ் பண்ணிடுது. ஏன்னா அதை தான் வந்து இந்தியா மிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இவங்க ஆகாஷ் ஆழம் அவர்களும் பும்ரா அவர்களும் அடித்த ஆட்டம் அப்போ நடந்தது தான் வந்து உண்மையான சம்பவம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆகாஷ் ஆழம் அவர்கள் அடித்த ஷாட்ஸ் ஒவ்வொன்றும் திக்குமுக்காட வச்சிருச்சு ஆஸ்திரேலிய வீரர்கள் தான் சொல்லணும். இங்கிட்ட ஒரு சிக்ஸை போடுறாரு, அங்கிட்ட ஒரு பறக்க விடுறாரு, பும்ரா வேற நடுவில் பூந்து அவர் ஒரு சிக்ஸு பின்னாடி ஷார்ட் பாலை போட்டாங்கன்னா இந்த ஷார்ட் பாலில் சிக்ஸ் நான் வந்து இங்கிலாண்டில் அடிச்சிருக்கேன், ஒரே ஓவரில் 35 ரன் பார்க்குறியான்ற மாதிரி அந்த ஒரு பேக் ஃபுட்டில் போய் பின்னாடி நல்லா டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் அடிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபைன் லெக்கில் வந்து அடிச்சு விட்றாரு. அவர் அந்த சிக்ஸை போட்ட உடனே வந்து உண்மையாக பம்ப் ஆகிறாங்க. ஸோ இந்தியன் பேட்டிங் ஆர்டர் வந்துட்டு ஒரு லோவர் ஆர்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆடி கொடுக்குமா அப்படின்னா வந்துட்டு உண்மையாகவே அது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன். இதை வந்துட்டு நமக்கு தொடரணும். ஏன்னா வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு 61 பந்துகளை பிடிச்சி 16 ரன் அடித்தார். பட் பால்ஸை கன்சியூம் பண்ணார். 10 ஓவரை வந்து அவர் கன்சியூம் பண்ணியிருக்காருன்றது தான் மிகப்பெரிய விஷயமா நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆகாஷ் தீப் அண்ட் ஜஸ்பிரிட் பும்ராவை பொறுத்த வரைக்கும் வந்து ஆகாஷ் தீப் ரன்ஸை அதிகப்படுத்தி இப்போ ஃபாலோ ஆன ஃபஸ்ட்டு நம்ம தவிர்த்துருக்குறோம். அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஃபாலோ ஆன் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ச் நம்ம கையில் இருந்திருக்காது. ஸோ ஃபாலோ ஆன தவிர்த்தது மிக 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 சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதுலேயே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதுலேயும் ஆகாஷ் தீப் அடித்த ஷாட்ஸுக்கு விராட் கோலியோட ரியாக்ஷன்ஸை நீங்கள் பாருங்கள். யாரா அந்த பையன், இவன் தான் அந்த பையன் அப்படின்னு ஆகாஷ் தீப் அடிக்கலாம் வந்து ஒவ்வொரு தடவையும் இவர் எந்திரிச்சு நின்று இவர் கொடுத்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது சரியான கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து உண்மையாகவே இந்த மேட்ச் வந்து ஒரு தொங்கி போய் மொதல் 3 நாள் மொக்கையாக போயிட்டு இருந்த நிலைமையில் இந்த 4வது நாள் வந்து உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக மேட்சை மாற்றி விட்டுருக்கு. ஒரே நாளில் மேட்ச் இப்போது தலைகீழாக மாறிடுச்சு. ஆஸ்திரேலியா கையில் இருந்த மேட்ச் அப்படிங்கிறது இப்போ ட்ரா ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துருக்குது. நம்ம கௌதம் கம்பீர்லாம் வந்து விராட் கோலியோட சேர்ந்துட்டு கமாண்ட்ரா மை டியர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணாரு. ரோஹித் சர்மா சிரிக்கிறார். இந்த மேட்ச் முழுக்க நான் கேவலமாக விளையாடினாலும் எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்குறா, இது சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லி அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விராட் கோலி வந்துட்டு பம்ப் ஆகி 6 அடித்தோடனே ஆகாஷ் தீப் போட்டு 6 பார்த்தோன்னே ஹவு லாங் இட் இஸ் ஓ மை காட் அப்படின்லாம் அவர் சொன்னது வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு அழகாக வந்து தெரிஞ்சுது. இப்படி தான் அவர் என்ஜாய் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ உண்மையாகவே இந்தியா இப்போ ஒரு ஸ்ட்ராங் இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அஃப்கோர்ஸ் கேஎல் ராகுல் அண்ட் ஜடேஜாவுடைய இந்த கிரிட்டி லாங் இன்னிங்ஸு. அதே சமயத்தில் இப்போ டெய்லண்டர்ஸ் ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்க கொடுக்க முடியும்னு காட்டியிருக்கிறாங்க ஆகாஷ் தீப் அண்ட் ஜஸ்பிரிட் பும்ரா. பட் இட் இஸ் நாட் இனஃப். டே 5 வரப்போகுது. இந்த டே 5ல் இன்னுமே 193 ரன் பின்னாடி இருக்கக்கூடிய இந்திய அணி எவ்வளவு இன்னும் அடிக்க முடியும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு டே 5 பற்றின ஒரு மிக முக்கிய ப்ரிவ்யூ. என்ன பண்ணால் இந்த மேட்சை இந்தியா ஜெயிக்க முடியும், இல்லை WTC பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்த வாங்கி கொடுக்க முடியுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு விருதுங்கள் பண்ணலாம். ஓகே.